இன்னைக்கு பற்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனை இதயம் சார்ந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. பக்கவாதம் வரக்கூடிய நபர்களில் 84% நபர்களுக்கு எதனால் இந்த எனாமல் பாதிக்கப்படுது? இந்த பற்கள் எப்பவுமே உமிழ்நீரோட தொடர்பில் தான் இருக்குது. இந்த உமிழ்நீரோட pH அதிகமாகுது அப்படின்னா பல்லில் எனாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆலமரமோ இல்லை வேலங்குச்சியோ இதெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. நாம் வீட்டில் இருந்தபடியே என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, காலையில் எழுந்தோம்னா பக்கவாதத்தினால பாதிக்கப்படக்கூடிய நபர்களில் 84% நபர்களுக்கு அவங்க பற்களில் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் விரிடன் அப்படிங்கிற ஒரு ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்லுவாங்க. ஆலங்குச்சி வேலங்குச்சியில் பல் துளக்கிட்டு இருந்த வரைக்கும் பல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வராமல் இருந்தது. இன்றைக்கி பற்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனை இதயம் சார்ந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. பக்கவாதம் வரக்கூடிய நபர்களில் 84% நபர்களுக்கு பற்களில் இருக்கக்கூடிய சில பாக்டீரியா தான் காரணமாக இருக்குது. இது இரத்த உறைதலை அதிகப்படுத்துது அப்படிங்கிறது ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ பற்களில் உண்டாகக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உடலில் பாதிப்புகளை உண்டாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த விஷயங்களே அதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ பற்களில் எதனால் பாதிப்பு உண்டாகுது, இதை சரி செய்யக்கூடிய ஒரு மூலிகை பற்பொடி எப்படி தயாரிக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய பல்லில் இருக்கக்கூடிய எனாமல் அப்படிங்கிறது ஒரு இரும்பு மாதிரி வலுவானது. ஸோ இது பாதிக்கப்படும் போது தான் பல்ல கேவிட்டி அப்படிங்கிறத சொத்தை வர்றது. அதே மாதிரி பல்லில் தேய்மானம் உண்டாகிறது, அதிகமான கூச்சம் உண்டாகிறது. அந்த நரம்புகள் பாதிக்கப்படும் போது தான் இந்த கூச்சம் எல்லாமே வரும். ஸோ எனாமல் பாதிக்கப்படுறது தான் பற்களில் சிதைவு உண்டாகிறதுக்கு முதல் கட்டமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எனாமல் பாதிப்பு உண்டாகிறது தான் இந்த பற்சிதைவுக்கு முதல் கட்டமாக நடக்கக்கூடிய விஷயம். எதனால் இந்த எனாமல் பாதிக்கப்படுது? இந்த பற்கள் எப்பவுமே உமிழ்நீரோட தொடர்பில் தான் இருக்குது. இந்த உமிழ்நீரோட pH அதிகமாகுது அப்படின்னா பல்லில் எனாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ தான் ஈஸியாக கிருமிகள் உள்ளே போய் கேவிட்டி ஃபார்மேஷன் நடக்குது. எதனால் இந்த pH அதிகமாகுது? நம்ம தொடர்ந்து சர்க்கரை சார்ந்த உணவுப் பொருட்கள், சோடா மாதிரியான உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த உணவுப் பொருட்கள் நம்ம பல்லில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் ஃபெர்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நொதிக்க வச்சு அதிலிருந்து நிறைய ஆசிட் ஃபார்ம் ஆகிறதுனால தான் அதிகமான இனிப்பு, சோடா மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த உமிழ்நீரோட pH அதிகமாகி பல் எனாமல் கரைய ஆரம்பிச்சிடுது. அதுவே ஆசிட் சம்மந்தமான பிரச்சனை, அதாவது அசிடிட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வயிற்றுலேருந்து அமிலம் மேலே வருது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் பல்லுடைய எனாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிச்சிடும். மூணாவதாக, இயற்கையாகவே அவங்களுடைய கட் பாக்டீரியாஸ் இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அதனால் அவங்களுடைய உமிழ்நீரோட pH சில பேருக்கு அதிகமாக இருக்குது. அந்த உமிழ்நீரோட pH பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கான சோடியம் பைகார்பனேட் அவங்களுக்கு இயல்பாகவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கட்டுக்கும் நம்மளுடைய பற்களுக்குமான ஒரு கனெக்ஷன் இப்போ இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சமீபத்திய ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பல் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான பாக்டீரியா இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியா நம்ம உமிழ்நீரில் இருக்கக்கூடிய இந்த சோடியம் பைகார்பனேட் உருவாகிறத குறைச்சிடும். அந்த காரணங்களாலையும் உங்களுக்கு பல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? ஸோ ஆலமரமோ இல்லை வேலங்குச்சியோ இதெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. நாம் வீட்டில் இருந்தபடியே என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, காலையில் எழுந்தோடனே ஆயில் புல்லிங் பண்ணலாம். நல்லெண்ணெயோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ வாயில் விட்டு நல்லா கொப்பளிச்சு அது நுரை மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம கொப்பளிச்சு அதுக்கப்புறமா துப்பணும். ஸோ இது பல் ஈறுகளை சுற்றி இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியே கொண்டு வரும். முக்கியமாக இந்த கிருமிகள் எல்லாமே நம்ம தண்ணீர்னால் கொப்பளிக்கும் பொழுது அந்த கிருமிகளோட வெளிப்பகுதி லிப்பிட் லேயரால் ஆயிருக்கும். அந்த விஷயங்கள் கரைஞ்சி வெளியில் வராது. ஸோ நம்ம எண்ணெய் கொப்பளிக்கும் பொழுது தான் அந்த கிருமிகள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். ரெகுலராக காலையில் எண்ணெய் கொப்பளிக்கிறது நல்லது. அதே மாதிரி திரிஃபலா சேர்ந்த பல்பொடி வச்சு நம்ம பல் விளக்குறதோ இல்லை திரிஃபலா சேர்ந்த தண்ணி வச்சு வாய் கொப்பளிக்கிறது, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது ரெண்டுமே நம்மளுடைய உமிழ்நீரோட அந்த pH கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ அதன் மூலமாக பல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா இந்த பல்லில் பிரச்சனை வர்றவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருது. இதய நோயினால் பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு அவங்க பற்களில் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் கார்டன் அப்படிங்கிற பாக்டீரியா அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க.
சொல்கிறாங்க. அதே மாதிரி பக்கவாதத்தினால பாதிக்கப்படக்கூடிய நபர்களில் 84% நபர்களுக்கு அவங்க பற்களில் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் விரிடன் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த காரணங்களால் நம்ம பற்களை பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகை பற்பொடியை தயாரித்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா பல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ இதற்கு திரிஃபலா சூர்ணம் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்க வேண்டியது அவசியம். கருவேலம் பட்டை பொடி 10 கிராம், புதினாவை வந்து அந்த இலைகளை காய வச்சு பொடி பண்ணி ஒரு 15 கிராம் எடுத்துக்கணும். லவங்கப்பட்டை, கிராம்பு, மாசிக்காய் இது தனித்தனியாக வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கணும். இது கூட படிகாரம், வேப்பம் பொடி இது வந்து ஒரு 5 கிராம் வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொடியை நம்ம வந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா பல் ஈறுகள் வந்து அசையாமல் பல்லில் இருக்கக்கூடிய எனாமலும் பாதிக்கப்படாமல் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ திரிஃபலா சூர்ணம் அப்படிங்கிறது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூன்றும் சேர்ந்தது. இது மூன்றுமே நல்ல துவர்ப்பு சுவையுடையது. நெல்லிக்காயில் வைட்டமின் சி சத்தும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது அது பல் ஈறுகளுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பாக வந்து அமையும். ஸோ இந்த மூன்றும் சேர்ந்த இந்த திரிஃபலா சூர்ணம் வந்து பற்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அடுத்ததாக கருவேலம் பட்டை. இந்த கருவேலம் பட்டை அப்படிங்கிறது பல்லுக்குன்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகை. இந்த கருவேலம் வந்து நல்ல துவர்ப்பு சுவையோடு இருக்குது. பல் ஈறுகளில் உண்டாகக்கூடிய இரத்த கசிவை வந்து சரி பண்ணும். அதே மாதிரி பல்லுடைய அந்த எனாமலையும் வந்து அது பாதுகாக்கும். அதே போல தான் லவங்கப்பட்டை, கிராம்பு, மாசிக்காய் இது எல்லாமே வந்து பல்லில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து அழிக்கக்கூடியது. அதே மாதிரி பல்லை வந்து ஸ்ட்ராங் ஆக்கக்கூடியது. வேப்பம்பட்டை பொடி, வேப்பம் இலை பொடி, புதினாவுடைய இலை பொடி இது எல்லாமே வந்து நமக்கு அந்த உமிழ்நீரோடைய பிஹெச்சை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ தேவைப்பட்டால் இது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம் கூட வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கணும் அப்படின்னா பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பல் பொடியை நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வேளை நீங்கள் ஒரு ஈறுகளில் மசாஜ் மாதிரி பண்ணுறது, பல்லில் வந்து நம்ம தேய்ச்சிட்டு அந்த ஈறுகளில் மசாஜ் மாதிரி வந்து பண்ணுறோம் அப்படின்னாலே உங்கள் பல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். காலையில் ஆயில் புல்லிங் பண்ணுறது, அதுக்கப்புறமா இந்த பல்பொடியை வச்சு நீங்கள் பல் துலக்கிறது, இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதிகமான சர்க்கரை சார்ந்த உணவுப் பொருட்களை வந்து தவிர்த்துடுங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு பரம்பரையாக இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா உங்கள் கட் பாக்டீரியாஸை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிற மாதிரியான ப்ரோபயாட்டிக், ப்ரீபயாட்டிக் உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். ஸோ இன்றைக்கி பல் சார்ந்த பிரச்சனைகள் எதனால் வருது, இதை சரி செய்யக்கூடிய ஒரு மூலிகை பற்பொடி எப்படி தயாரிக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை சொல்லுங்கள். ஸோ நீங்கள் என்ன பல்பொடியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? இப்போ எல்லாருமே பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து பல்பொடிக்கு மாறி இருக்காங்க, மூலிகைகள் சார்ந்த பல்பொடிக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.